ஒரு நாள் கனியாகும், நம் கனவுகள் எல்லாம் நனவாகும் என்ற அவரது வார்த்தைப்படியே மாடர்ன் தியேட்டர்ஸ் சுலைமான் மூலம் வந்து சேர்ந்தது அந்த சந்தர்ப்பம். மாடர்ன் தியேட்டர்ஸில் பாசவலைன்னு படத்துக்கு போயிருக்கோம். பாசவலைங்கிறது ஒரு அருமையான கதை, வார்த்தைக்கு தான் மெட்டு போடுவேன். அதில் தான் எனக்கு, ஏன்னா கதைக்கு வார்த்தைகள் முக்கியம். தமிழெல்லாம் அந்த காலத்தில் சிறப்பாக இருந்தது, இருக்கணும், இன்னும் இருக்கணும். பட் அந்த ஆரங்கத்தை சொல்லிக்கிறேன். அந்த தமிழ் பாட்டு ஒரு சுச்சுவேஷனில் ரொம்ப டிஃபிகல்ட்டியாக இருந்தது. அப்போது கண்ணதாசன் அவர்களும் மருதகாசி அவர்களும் அந்த சிச்சுவேஷனுக்கு பல பாடல்கள் எழுதினாங்க. எனக்கு பிடிக்கலை, நான் நினச்ச மாதிரி வரல. அதை மெட்டு போட்டு பார்த்தேன், எனக்கும் பிடிக்கலை. அவ்வளோ சரி, என்ன பண்ணுறது, வேறு யாரை வச்சு எழுதுறது, இப்படி ஒரு நெருக்கமான ஒரு டிஃபிகல்ட்டியான ஒரு சுச்சுவேஷனில் அந்த சுலைமான் அங்கே ஒரு மாடர்ன் டெஸ்ட்டில் மேனேஜர் இருந்தார். அவர் கொஞ்சம் இசையும் தெரியும், பசையும் தெரியும், எல்லாம் தெரியும். போட்டு உயரவாயிட்டார். வந்து அண்ணே ஒரு சின்ன விஷயம், விசு அவர்களே என்ன சொல்லுங்கள், ஒரு புது பையன் வந்திருக்கான், அவன்கிட்ட நான் சிச்சுவேஷன்லாம் சொல்லியிருக்கேன், அவன் பாட்டோடு வந்திருக்கான், அவனை கூப்பிட்டு போன்னு கேட்டேன். கோவம் தாங்கலை எனக்கு. ஏயா இங்கே பெரிய மேதைகள்லாம் போது எழுதிட்டு இருக்காங்க, அவங்களே நல்லா அமையலைங்கிற. யாரோ ஒரு சிறு பையனை கூப்பிட்டு வந்து எனக்கு உனக்கு விளையாட்டாக இருக்கா, நாங்கள் இப்போ சிறு பையனோட எத்தனை நாள் உட்காந்து பாட்டு எழுதுறோம், கோச்சிட்டு ஆரம்பிச்சிட்டேன். மறுபடியும் உட்கார்ந்தோம். 2வது நாள் வந்தாள், ஏன் நீங்கள் இப்படி அழட்டிக்கிறீங்க, போயா பாட்டு நல்லா வரல, வரிகளை எனக்கு பிடிக்கல. சரி, அந்த பையன் வந்திருக்கான், அந்த பையன்கிட்ட பல்லவி வாங்கிட்டு வர்றேன், நீங்கள் பாருங்கள், அப்படி இல்லைன்னாக்கா அவனை அப்படியே அனுப்பிச்சுட்றேன். 3 நாளாக அந்த பையன் வந்து நின்றுருக்காருங்க. வந்தார், சரி குடியா அப்படின்னு ஒரு சலிப்பாக சொன்னேன். பாட்டை பார்த்தேன், தொகைரான்னு போட்டிருக்கு. அவர்கிட்ட ஏற்கனவே சுச்சுவேஷன் சொல்லியிருக்காரு சுலைமான் சார். போதான், குட்டியாடு தப்பி வந்தால் குள்ளநரிக்கு சொந்தம், குள்ளநரி மாட்டிக்கிட்டா குறவனுக்கு சொந்தம், தட்டுக்கட்ட மனிதர்கள் பட்டதெல்லாம் சொந்தம், சட்டப்படி பார்க்க போனால் 8 அடி தான் சொந்தம்னு எழுதியிருக்காரு. உனக்கு எது சொந்தம், எனக்கு எது சொந்தம், உலகத்துக்கு எதுதான் சொந்தம்னாலும் பல்லவி பார்த்த உடனே புல்லரிச்சிட்டேன். நான் உடனே போட்டேன் அந்த மெட்டை, அந்த பாட்டுக்கு மெட்டு போடணும் ஆசையில். ஒரு 20 நிமிஷத்தில் அந்த ஃபுல் சாங்கை போட்டுட்டு மெட்டை போட்டதுக்கப்புறம் அந்த பாட்டு ஆளை கொண்டாயாருன்னு வந்து நிற்கிறார். அவர் தான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். குட்டியாடு தப்பி வந்தா குள்ளநரிக்கு சொந்தம், குள்ளநரி மாட்டிக்கிட்டா குறவனுக்கு சொந்தம், கட்டுக்கட்ட மனிதர்களில் பட்டதெல்லாம் சொந்தம், சட்டப்படி பார்க்க போனால் 8 அடி தான் சொந்தம், சட்டப்படி பார்க்க போனால் 8 அடி தான் சொந்தம். உனக்கெது சொந்தம், எனக்கெது சொந்தம், உலகத்துக்கு எதுதான் சொந்தமடா. உனக்கெது சொந்தம், எனக்கெது சொந்தம், உலகத்துக்கு எதுதான் சொந்தமடா. மனக்கிருக்கால் நீ உணர்வதாலே வந்த லாபம் அதிமந்தமடா, மனக்கிருக்கால் நீ உணர்வதாலே வந்த லாபம் அதிமந்தமடா. உனக்கெது சொந்தம், எனக்கெது சொந்தம், உலகத்துக்கு எதுதான் சொந்தமடா. கூட்டிலே குஞ்சு பறக்க நினைத்தால் குருவியின் சொந்தம் தீருமடா. காட்டிலே குட்டி ஊட்டு மறந்தால் அதோட சொந்தம் மாறுமடா. நீட்டியே வைத்து நெருப்பிடும் போது, காலை நீட்டியே வைத்து நெருப்பிடும் போது, நேசம் பாசம் பொருளாசைக்கெல்லாம் காட்டிய ஒரு பிடி வாய்க்கரிசியிலே கணக்கு தேர்ந்திடும் சொந்தமடா. உனக்கெது சொந்தம், எனக்கெது சொந்தம், உலகத்துக்கு எதுதான் சொந்தமடா. அது ஒன்று நான் கேட்டேன், ஏயா எல்லாரும் 6 அடி தான் சொந்தமாங்களே, நீ எப்படியா 8 அடின்னு எழுதியிருக்கேன். என்ன மாதிரி அவருக்கு 8 அடி வாங்க வேணும் அப்படின்னாரு. இப்படி அவருடைய இன்ட்ரடக்ஷன் நல்லா இருந்தது, அவருடைய பிஹேவியர் நல்லா இருந்தது. அந்த தமிழ் கர்வம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அன்னைக்கு வந்து அந்த பாட்டை முழுக்க டியூன் பண்ணிவிட்டு ராத்திரி எங்களுக்கு ரூம் கொடுத்துருந்தாங்க. அந்த ரூமில் போய் உட்காந்தேன். உட்காந்து என்னை ராமூர்த்தினா வந்து கூப்பிட்றாரு, ஆர்கெஸ்ட்ராலாம் கூப்பிட்றாங்க. நான் போக மாட்டேங்கிறேன், சாப்பிட மாட்டேங்கிறேன். சாமி முன்னால் எப்போவுமே பிள்ளையார் படம் வச்சுருப்பேன், சரஸ்வதி படம் வச்சுருப்பேன். அங்கே உட்காந்துட்டு வச்சு அழுதுட்டு இருக்கேன், மண்டையை போட்டு இடிச்சிட்டு இருக்கேன். சோறு வரலாம் ஒன்றும் வேணாம், ரொம்ப விரக்தியாக அழுதுட்டு இருந்தேன். அப்போ எல்லோரும் வந்து கேட்டாங்க என்னென்னு. இல்லை எனக்கு எவ்வளோ திமிரு இருக்குது பாரு, விஸ்வநாதனுக்கு இவ்வளோ கொழுப்பு கூடாது. யாராவது வந்துடலான்னா அவங்கள வரவழைச்சு அவங்கக்கிட்ட என்ன திறமை இருக்குன்னு பார்க்காம
இந்த மாதிரி அலட்சியம் பண்ணிட்டோங்க. சப்போஸ் நம்ம இப்போ அவர் கூப்பிடலன்னாலும் கூட அந்த நாளைக்கு இன்னொரு ஆளோட வந்துடுவார், திறமை உள்ளவர். நம்ம வந்து அடையாளம் காட்டுற விரல், அந்த விரலில் கூட எனக்கு அவ்வளோ கோவம் வந்துருச்சு எனக்கு. நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தேடா, அந்த ஆள்கிட்ட என்ன திறமை இருக்குன்னு பார்க்க வேண்டாமா? அதுலேருந்து என்னுடைய வழக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, யாராவது என்னை தேடி வந்து பார்த்து இந்தாக்க பாட்டு இல்லை பாடுறேன் அப்படின்னா 5 நிமிஷம் அவங்ககிட்ட ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் நான் பாக்கி உள்ளவங்களை பார்ப்பேன். ஏன்னா அவங்க திறமையை என்னால் கொண்டு வர முடியாது, நான் அடையாளம் காட்டுற விரல் அவங்க வந்தாகணும். அதில் அது மாதிரி பட்டுக்கோட்டை பழக்கமானது.